ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான பச்சை பட்டாணியும் சொரக்காயும் வச்சு பிரியாணிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ சாதாரண சாப்பாட்டு அரிசியிலேயே நம்ம செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப லேசியான டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. நம்ம பச்சை பட்டாணி சொரக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. ஒரு சொரக்காயை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் அளவாக தான் செய்கிறேன், அதனால் அளவாக எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நல்லா வெட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக வெட்டி வச்சுக்கிட்டேங்க. கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதாவது இஞ்சியும் பூண்டையும் ஒரு 4 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம ரெசிபி செய்ய போயிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலாலாம் நம்ம போட போகிறது கிடையாதுங்க. கடுகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினோன்னே அதில் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அந்த பச்சை மிளகாயும் போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இருக்குதுல்லங்க, அந்த தக்காளியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா தழை மல்லித்தழை எல்லாம் வணங்கி வந்தோடனே அதில் நம்ம பட்டாணி எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியும் சொரக்காயும் சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சதாக இருக்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக விற்கிதுலங்க அந்த பச்சை பட்டாணி, இல்லைன்னா நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும் பட்டாணியை பொறுத்தளவுக்கு. அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. இந்த பச்சை பட்டாணியும் சொரக்காயும் போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க. இப்போ இதில் தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணலாங்க. ஒரு சின்ன பிஞ்சில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துருக்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க. இது அளவாக ஒரு 2 பேர்த்துக்கு அளவாக செய்கிறதுனால நான் அளவான காரம் போட்டு, அந்த பச்சை மிளகாயும் ரொம்ப நல்லா காரங்க, அதனால் நம்ம அளவான காரத்திலே போட்டு ரொம்ப அருமையான இந்த சொரக்காய் பச்சை பட்டாணி பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுக்காக நம்ம இது எல்லாமே போட்டு இந்த மசாலாலாம் போட்டு ஒரு கிண்டி விட்டோன்னே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 1 டம்ளர், இப்போ எங்கள் வீட்டு அரிசிக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா உப்பு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி அதை கொதிக்க விட்டுட்டேங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தால் தான் உங்களுக்கு நல்ல அந்த இது தெரியும், அரோமா தெரியும், உப்பு காரம் எல்லாமே. இந்த கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் எப்பயும் போல் மூடி போட்டு ஒரு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டுருங்க. நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து பார்த்தப்ப அருமையான
சுரைக்காய் பச்சை பட்டாணி பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நான் எந்தவித இன்க்ரீடியண்ட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துல. ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூடங்க. இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருமே இந்த மாதிரி கூட ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் லைக்குக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.